கூனி கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு 10 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தகுந்ததுபடி தனி மிளகாய் தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரவும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. கருவாடு தொக்குங்கிறதுனால பார்த்து பக்குவமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுவும் நல்லா குக் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற கூனி கருவாடு இது கூட சேர்த்து ஒரு 10-12 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கூனி கருவாடு தொக்கு ரெடி. இந்த வீடியோவை பார்க்க விரும்புனீங்கன்னா கேண்டி ஸ்டோர் தமிழில் போய் பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.